அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னொரு சூப்பர் வீடியோவில் உங்களை மீட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியான்னு வந்தாலே இந்த மந்தி தான் பயங்கர ஃபேமஸ்ஸு. இப்போ நம்ம சிக்கன் மந்தி வந்து சாப்பிட போகிறோம். அதுவும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான லொக்கேஷனில் சவுதி ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டோரத்தில் உட்காந்து சாப்பிட போகிறோம். சவுதி அரேபியா ஸ்டைல் என்னென்னா ஈவினிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்துடுவாங்க. ஒரு சன்செட் டைமில் வெளியே வந்துட்டு ஃபேமிலியோட ஏதாச்சும் ஒன்று குக் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க, இல்லை கடையிலேருந்து வாங்கி அப்படியே உட்காந்து ரிலாக்ஸாக வந்து ஃபேமிலியோட ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்மளும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மக்காவில் இருக்கிற ரொம்ப ஃபேமஸே ஆகாத ஒரு இடத்துக்கு வந்து உட்காந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சவுதி அரேபியாவில் இருக்கிற சிக்கன் மந்தி சாப்பிட போகிறோம். ஏன்னா நம்ம மத்தாம் ரவாபா ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஆர்டர் கொடுத்தாச்சு. ஆர்டர் கொடுத்துட்டு இப்போ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஹோட்டலில் பார்சல் வாங்கிட்டு வந்துடலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டலில் சவுதி அரேபியாவில் இருக்கிற ஒரு கப்சா கடை எப்படி இருக்குன்னு பாருங்கள். சுக்ரன் அல்பி போகலாம். குட்டி பூனை அப்படியே சோகமாக உட்காந்துருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிற இடம் வந்து ரசீஃபா அப்படின்னு சொல்லுவாங்க. மக்காவில் இருக்கிற நிறைய ஏரியாவில் இது ஒரு ஏரியா ரசீஃபா. நம்ம ஆல்ரெடி பழைய வீடு இருந்துச்சுல, அது இங்கே தான் இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம திரும்பி அந்த ஏரியாவுக்கு ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கோம். இது ஃபுல்லாகவே ஹில்ஸ் தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வண்டிகள் உட்காந்துருக்கும். நிறைய வண்டி ஃபேமிலியோடு வந்து உட்காந்து வெயிட் பண்ணுவாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அப்படி ஒரு இடத்துக்கு நம்மளும் இப்போ போய்கிட்டு இருக்கோம். மக்காலேருந்து நீங்கள் எங்கேருந்து பார்த்தாலுமே இந்த கிளாக் டவர் தெரியும் மேக்ஸிமம். ஏன்னா அவ்வளோ ஹைட்டுங்க. இருக்கிற எல்லா மலையோடையும் இந்த கிளாக் டவர் வந்து ஹைட்டாக வச்சுருப்பாங்க. இந்த கிளாக் டவர் எதுக்குன்னா இங்கே தான் மக்கா இருக்குது அப்படிங்கிற திசையை காட்டுறதுக்காக தான். ப்ளஸ் அது வந்து ஒரு ஹோட்டல் அதுதான். ஆனால் நிறைய பேர் வந்து இந்த கிளாக் டவரை காட்டுறீங்களே, இதில் எதுவும் புனிதம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அது புனிதம் இல்லை. ஜஸ்ட்டு வந்து பள்ளிவாசல் இருக்கிற டைரெக்ஷனை வந்து அது காட்டுறது. அதுக்கு தான் இவ்வளோ ஹைட்டாக அதை கட்டியிருக்காங்க. இந்த மக்காவோட அந்த அழகை வந்து நம்ம இந்த இடத்துலேருந்து பார்க்க முடியும். இதுமாதிரி மக்காவை சுற்றி நிறைய வியூ பாயிண்ட் இருக்குது, சீக்ரெட்டான வியூ பாயிண்ட்டு. ஆக்சுவலாக இந்த ஏரியாலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ரைட்டாக நிறைய கடைகள்லாம் டெம்பரவரியாக போட்டு பயங்கரமாக இது பண்ணியிருந்தாங்க. ஆனால் அது வந்து பர்மிஷன் வாங்காமல் இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து கவர்மெண்ட் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க இங்கேருந்து. அதனால் இப்போ எதுவுமே இல்லாமல் இருக்குது இந்த ஏரியாவில். ஆனால் ஒரு காலத்தில் நாங்கள் வந்து ஃபேமிலியோடு இங்கே இருக்கும்போது இங்கே தான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஸோ செமையாக இருக்கும் இந்த இடம். ஆனால் இப்போ வந்து நிறையா பிளாக் பண்ணி வச்சுட்டாங்க. எந்த ரூட்டு எப்படி போகிறதுன்னு யாருக்கும் தெரியாது. இதாங்க எங்கள் சீக்ரெட் ஸ்பாட்டு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? செமையாக இருக்குல்ல? இந்த மாதிரி மக்கால நிறைய இடங்கள் இருக்குது. அதில் நாங்கள் அடிக்கடி வர ஒரு இடம் இந்த இடம். வந்தாச்சுங்க. நமக்கு வந்து இந்த இடத்த நம்ம இந்த இடத்துலேருந்து உட்காரலாம் வாங்க. வண்டியிலேருந்து சாப்பாடு கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கலாம். அப்படியே வந்து நம்ம உட்கார்றதுக்கு செட்டப் போட்டாச்சு. ஸோ கைஸ் நம்ம வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து ஓப்பன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா சுப்ரா. அதாவது நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா இலை போடுற மாதிரி சவுதி அரேபியாவோட ஒரு ட்ரெடிஷ்னல் இந்த சுப்ரா. இதனால வந்து பார்த்திங்கன்னா நிறையா வேலை மிச்சமாகுங்க. விரிச்சிட்டு சாப்பிட்டோன்னு வச்சுங்களேன், எது கீழே விழுந்தாலும் நமக்கு இது வேஸ்ட் ஆகாது. நம்ம பாயோ இல்லை நம்ம கார்பெட் வந்து வேஸ்ட் ஆகாது. அப்பா எதிர்காலத்தில் பிரிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைடிஷ்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் என்னென்னு அப்புறமேட்டு பார்த்துக்கலாம். ஓ இதாங்க மக்கா. இது வந்து பார்த்திங்கன்னா ரசீஃபா ஒரு ஏரியான்னு சொல்லலாம். என்ன கலர்னு தெரியல. அதாவது நீங்கள் கப்சா கடைக்கு போனீங்கன்னா 2-3 கலர் வச்சுருப்பாங்க. ஒன்றுக்கு புகாரி, ருஸ்னால் அரிசின்னு அர்த்தம், சோறுன்னு அர்த்தம். புகாரி, அதுக்கப்புறம் மந்தி அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம மந்தின்னு சொன்னார். எல்லோ கலரில் இருக்குது. ஓகே, இதுதான் நம்ம இன்றைக்கி சாப்பிட போகிறோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து ஃபஹம்னு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சிக்கன் ஓகேவா. இதுக்கு சைடிஷ்க்கு என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா
வெங்காயம், எலுமிச்சம்பழம், அதுக்கப்புறம் மிளகா கொடுத்துருக்காங்க. நமக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறவங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னடா இது எல்லாத்தையும் இங்கேயே கொடுத்துட்டாங்க, இங்கேயே வச்சு சமைக்கணுமா அப்படிங்கிற மாதிரி. இது வந்து சைடிஷுங்க. நம்ம ஊரில் பழைய கஞ்சிக்கு வந்து வெங்காயம் தொட்டுட்டு பச்சை மிளகா தொட்டுட்டு சாப்பிடணும், அது மாதிரி. இது வந்து சிக்கனுக்கு நம்ம புழிஞ்சு விட்டுக்கலாம். சிக்கனுக்கு வந்து இது இப்படி மேலே புழிஞ்சு விட்டுக்கணும். புழிஞ்சு விட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, வேறு லெவலில் டேஸ்ட் இருக்கும். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா தஹி அப்படின்னு சொல்லுவாங்க. தஹீனா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த உளுந்தில் செய்கிறதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல சரியாக. தெரிஞ்சவங்க கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா தக்காளி சம்பா. நம்ம ஊரில் தக்காளி சம்பா, இங்கே என்னன்னு தெரியல. சாப்பிட ஆரம்பிக்கலாமா? சோறு சூப்பராக இருக்குங்க. அப்படியே நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. தக்காளி சம்பா கொஞ்சம் இங்கே போட்டுக்கணும். ஓ, எல்லாமே கொட்டுதுங்க. தக்காளி சம்பா கொஞ்சம் எடுத்துகிட்டு சிக்கனில் ஒரு பீஸு நல்லா வெந்திருக்குங்க. ஃப்ரை சிக்கன், நல்லா சுட்ட கோழி. இதையும் பிணைஞ்சி பிஸ்மில்லா. இந்த லொக்கேஷனுக்கும் இந்த கிளைமேட்டுக்கும் வேற ரகங்க. அற்புதம். ஒரு வெங்காயத்துக்கு கறி, சோறு ஒரு புடி. சோறு வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊரில் தக்காளி சோறு செஞ்சால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தாங்க இருக்குது. மிளகா, பச்சை மிளகா பாருங்கள் எவ்வளோ பெரிய மிளகா இருக்குன்னு. நம்ம ஊர் மிளகா இருக்குல்ல, அந்த அளவுக்கு இங்கே உரப்பு இருக்காது இந்த மிளகா. ஆனால் உரப்பு இருக்குது. நம்ம கஞ்சி கடிச்சு குடிப்போம்ல, அது மாதிரி இந்த மிளகா, சிக்கன் இது இருந்தால் மட்டும்தான் இவ்வளோ சாப்பாடையும் சாப்பிட முடியும். அப்புறம் தஹீனா, இந்த சிக்கனை வந்து இது ட்ரையாக இருக்கும் இல்லையா, அதனால் நீங்கள் இதோட சேர்த்து இருங்க. அவங்க கேமராமேன் வரக்குள்ள நான் வாயில் வச்சிட்டேன். திரும்பி இன்னொரு வாட்டி தஹீனா தொட்டு அந்த சிக்கன் சுட்டுறது ஒரு ஸ்மெல்லு வரும் பார்த்தீங்களா, இந்த கிரில்லுக்கே உள்ள ஒரு ஸ்மெல்லு நல்லா இருக்குங்க. பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா பூனை வேறு வந்து நின்றுச்சு. எப்படி நிற்கிது பாருங்க. ஓடு, பூனைக்கு ஒரு பீஸை போட்டு விட்டாச்சு, தூக்கிட்டு ஓடிச்சு, அவ்வளோதான். ஓகே, வாங்க சாப்பிட்லாம். நானும் எங்கள் ஃபேமிலியும் அருமையான ஒரு லொக்கேஷனில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட போகிறோம் கப்ஸா. ஆனால் ஒரு விஷயம் பார்த்திங்களா, நம்ம சவுதி அரேபியாவில் இருக்கோம். ஏதோ ஒரு மலை மேலே வந்து இப்போ இந்த மாதிரி தனியாக, அதுவும் ஃபேமிலியோடு உட்காந்துருக்கோம். அவ்வளோ தைரியமாக. இந்த ஒரு தைரியம் நம்ம ஊரில் வருமானு கேட்டால் கண்டிப்பாக வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா நம்ம நடக்கிற சம்பவம்லாம் பார்த்தா ரொம்ப பயமாக இருக்குது. அல்லா காப்பாற்றணும், கடவுள் காப்பாற்றணும். நம்மளும் வந்து பிள்ளைகளையும் ஒழுங்காக வளர்க்கணும். அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, கரெக்டாக நம்ம வளர்க்கணும். வேறு வழி இல்லை. சோறு பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. பூனை வேறு வந்துச்சுங்க. ஹைஸ் பூனை அதை கடைசியாக போட்டுக்கணும் சாப்பிட்டுட்டு. ஓடு அப்பாடா, ஒரு வழியாக சாப்பிட்டாச்சுங்க. சாப்பிட்டுட்டு இங்கே உள்ள கூல்ட்ரிங்க்ஸ், இது வந்து ஆக்சுவலாக வந்து கப்ஸா சாப்பிட்டா இது சாப்பிட்ணும். வீடியோக்காக நான் சரி இது வாங்கியிருக்கேன். ஆனால் நான் பொதுவாக இது குடிக்கிறதில்ல. டேஸ்ட் நல்லாயிருக்கு. இந்த லெமன் ஃப்ளேவரு நல்லாயிருக்கு. அப்படியே இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா நைட்டு யாருமே இல்லை, ரிலாக்ஸாக ஃபேமிலியோடு வந்து உட்காந்துட்டு நல்ல கிளைமேட்டு. டிசம்பர் வந்து முடிய போகுது, ஆக்சுவலாக சம்மர் வந்து முடிய போகுது. அதனால் வந்து ஃபேமிலியோட ஒரு ரொம்ப நாள் ஆச்சு வந்து. இப்போ நாங்கள் வந்து இந்த ஏரியாவை காலி பண்ணிவிட்டு ரொம்ப தூரம் போயிட்டோம். 30 கிலோமீட்டர் தாண்டி போயிட்டோம், ஐசமேஜை தாண்டி. அதனால் நாங்கள் வாண்டடாக சரி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு. அந்த மாதிரி நாங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை
என்ன சொல்கிறது, எங்கடா போகிறதுன்னு தெரியாமல் ரொம்ப இதானாலும் சரி இந்த மாதிரி வந்து உட்காந்துருவோம். ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபேமிலியோடு வந்து உட்கார்றதுக்கு. சவுதி அரேபியாவில் அதுவும் மக்காவில் என்ன சொல்கிறது, ஒரு பயங்கரமான வரலாறு உள்ள ஒரு ஊர். ஆப்போசிட்டில் இப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா மக்காவோட பள்ளிவாசல். இங்கிட்டு தெரியுது பாருங்க ஒரு மலை. இருங்க நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். இது வந்து தவுர் குகை. இந்த தவுர் குகை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு வரலாறு நபி அவங்களுடைய வாழ்க்கையில். இங்கே வந்து தங்கிட்டு இதுக்கப்புறம் தான் மதீனாவுக்கே அவங்க போனாங்க. மதீனா இந்த பக்கம் இருக்குது இப்படி. ஸோ வந்து அந்த இஸ்லாமிக் ஃபீல் ப்ளஸ்ஸு ரொமான்டிக் ஃபீல், அதுக்கப்புறம் ஒரு ரிலாக்ஸான ஒரு ஃபீல், நல்ல ஒரு ஜில்லுன்னு ஒரு கிளைமேட்டு, இதை என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். ஸோ நீங்களும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ ஃபுட் பிளாக் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான பிளேஸில் இருந்தால் நல்லா இருக்கா அப்படிங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலில் அடுத்தடுத்து போடுவோம். நம்ம அஸ்ரப் பாய் அவர் வந்து சூப்பராக வீடியோ போட்டுக்கிட்டுருக்காரு. அவரையும் போய் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் அவங்க சேனல்லேருந்து நமக்கு பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட நீங்களே நிறைய பேர் உங்கள் சப்ஸ்கிரைபர் வந்து ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக மறக்காமல் நீங்கள் அவங்க சேனல்லையும் போய் பாருங்கள். எல்லா ஊருக்கும் போய்கிட்டு இருக்காப்புல. நம்ம ஊருக்கு போனோம்னா கண்டிப்பாக போய் அவரை மீட் பண்ணுவோம். பை. அஸ்ஸலாமு அலைக்கும்.